பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆண்டவரை நம்ம எப்படி நடத்துகிறோம், எந்த விதத்திலலாம் நம்ம அவரை துக்கப்படுத்துகிறோம் அப்படின்றத நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்தில் பாருங்கள், ஆண்டவரை தூஷிக்கிற கூட்டத்தை குறித்து பார்த்தோம். நம்ம அந்த லிஸ்ட்டில் இருக்கிறோமான்னு ஒவ்வொரு நாளும் செக் பண்ணணும். அதுக்கு தான் இந்த வசனங்கள். பாருங்கள், இன்றைக்கி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். மறுதலித்து போனவர்கள் யார் இவங்க? ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டவர்கள், பரம ஈவை ருசி பார்த்தவர்கள், பரிசுத்தாவியை பெற்றவர்கள், இனி வரும் பலனை அவர்கள் ருசி பார்த்தவர்கள். இப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றவர்கள் மறுதலித்து போகிறார்கள். ஆண்டவருக்குள்ளே வந்துட்டு தேவனை விட்டு வெளியே போகிறாங்களே, மறுதலித்து போனவர்கள். நம்ம நினைக்கலாம் நம்ம இந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இந்த வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா, அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சுட்டு, ஆவிக்குரிய நன்மைகளை அனுபவிச்சுட்டு, எதிர்கால நிச்சயத்தை குறித்த தெளிவையும் புரிந்து கொள்ளுதலையும் பெற்றதற்கு பின்பு தேவனை விடுறாங்களே, இது எவ்வளோ ஒரு பரிதாபம். சரி, நம்ம தேவனை மறுதலிக்கிறோமா? ஒரு வசனத்தை வாசித்துறேன். அப்போஸ்தலனாகிய பேதுருவின் 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். 2ஆம் பேதுரு 2ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம். கள்ளத்தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்களும் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்ளுவார்கள். இங்கே வாசிக்கிறோம். நேற்று தினத்தில் இதில் தான் இந்த வசனத்தை முடித்தோம். இன்றைக்கி நான் இதில் தான் திரும்ப துவங்குறேன். பாருங்கள், இந்த கள்ள போதகர்கள், கள்ள போதனைகள், கள்ள உபதேசத்தை பேசுகிறவர்கள் அவங்க யாராம்? வேத கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி, பார்க்குறதற்கு இது கேடாவே தெரியாது, ஆனால் தந்திரமாய் நுழைய பண்ணுகிறவர்கள். ரொம்ப டேஞ்சரான ஒரு காரியம் இதுதான். நமக்கு தெரியாது இது உண்மையில் வந்த போதனையா, வசனத்தை வச்சு தான் பேசுகிறாங்க நம்ம நினைக்கலாம். ஆனால் பயங்கரமான ரிஸ்க் அதில் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை எப்படியாவது மறுதலிக்க பண்ணுவாங்க. ஆண்டவரை மறுதலிக்கிற கூட்டம் இவர்கள். ஒரு நாளும் நம்ம தேவனை மறுதலிச்சிடக்கூடாது. நம்ம எந்த விதத்தில் ஆண்டவரை மறுதலிக்கிறோம்? முதலாவதாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்வோம். அங்கே 4வது 5வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயர் 6:4-5. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போகிறார்கள். இப்போ மறுதலித்து போகிறவங்க என்ன காரணம்? யார் மறுதலித்து போகிறா அப்படின்னா, முதலாவது நன்றி அறிவு இல்லாதவர்கள். நன்றி அறிவுள்ளவர்களாயும் இருங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், இவ்வளவு பாக்கியத்தையும் பெற்றவர்கள், இவ்வளோ ஒரு மிகுமையான மேன்மையான அனுபவத்தை பெற்றவர்கள் மறுதலிக்கிறாங்க அப்படின்னா இவங்க நன்றி அறிவு இல்லாதவங்க தானே. யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் வேண்டான்னு சொல்லி மறுதலித்து தேவனை தூஷிச்சுட்டு போகிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆண்டவர்கிட்ட வாங்கின நன்மை கொஞ்சம் நஞ்சமாக இருக்காது. அவ்வளோ நன்மைகளை வாங்கி சுதந்திரித்தவர்கள் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மறந்துட்டு சும்மா அற்பமான ஒரு சின்ன விஷயம் கிடைக்காததுக்காக ஆண்டவரை மறுதலிப்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியெல்லாம் கர்த்தர் நடத்தினார். மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், செங்கடல் பிளக்குது, கண்மலையிலேருந்து தண்ணி வருது. ஆனால் இறைச்சி கிடைக்கலன்னு தேவனை முறுமுறுத்து அங்கே அடி வாங்கினாங்களா? இதுதான் நன்றி அறிவில்லாதவர்கள் மறுதலிக்கிற கூட்டம். முதலாவது, நன்றி அறிவு நமக்கு வரலைன்னா நம்மளும் ஆண்டவரை மறுதலிக்கிறோன்னு அர்த்தம். இரண்டாவதாக மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தின் 75வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 26:75 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைவு கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். பேதுரு அவன் மறுதலித்தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் மறுதலித்தான். உடனே பேதுரு சேவல் கூவுவதற்கு முன்பே 3 தரம் மறுதலிப்பான்னு ஆண்டவர் சொன்னதை அவன் அப்படியே கர்த்தர் ஏற்கனவே நடக்க போகிறத சொல்லிட்டாரு. அதே மாதிரி நடந்துருச்சு. பேதுரு அங்கே இயேசுவை தெரியாதுன்னா, நீர் சொல்லுகிறதை நான் அறியேன்னா, அப்புறம் இயேசுவை சபித்தான், சத்தியம் பண்ணினான்னு வாசிக்கிறோம். இவ்வளோ ஒரு பரிதாபமான காரியம். என்ன காரணம்? இவன் மறுதலித்ததுக்கு காரணம் என்ன? ஒன்று, நன்றி அறிவில்லாதவர்கள்.
இரண்டாவது பயம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ பயம், ஆண்டவருக்காக பகிரங்கமாக சத்தியத்துக்காக சாட்சி பகிர பயம். நான் தான் இயேசுவோடு இருந்தேன்னு சொன்னால் தனக்கு சிலுவை வந்துருமேன்ற ஒரு பயம். பிரியமானவர்களே, பயத்தினால் மறுதளிக்கிறவர்களும் உண்டு. சில நண்பர்களுக்காக, சூழ்நிலைகளுக்காக சிலர் பாருங்க ஆண்டவரை மறுதளிப்பாங்க. கல்யாணத்துக்கு மறுதளிக்கிறவங்க இருக்காங்க, கல்யாணத்துக்காக ஆண்டவரை மறுதளிச்சுட்டு போகிறவங்க இருக்காங்க. ரொம்ப கவனமாக இருங்க. எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் ஆண்டவரை மறுதளிச்சிடாதீங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பேதுரு பயத்தினால் மறுதளித்தான், நன்றி அறிவில்லாததினால் மறுதளிக்கிற கூட்டம். மூணாவது கூட்டத்தை பாருங்களேன். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். அழகான ஜபத்தை ஆகூர் அங்கே வசனிக்கிறத நம்ம பார்க்குறோம். அவருடைய ஜபத்தில் பாருங்கள், நான் பரிபூரணம் அடைந்து உங்களை மறுதளிச்சிடக்கூடாது. பரிபூரணம் அடைந்து மறுதளிக்கிற கூட்டம். சில நேரம் நம்ம தேவைக்கு மிஞ்சி சில ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா நம்ம தேவனை மறுதளிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. பாருங்கள், சில நேரம் பார்த்திங்கன்னா இந்த ஓவர் ஃப்ளோயிங்னு சொல்லுவாங்கள்ல, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், என்ன பண்ணனே தெரியாத சில ஆசீர்வாதங்கள் எல்லாம், இதெல்லாம் தேவனை மறுதளிக்கிறதற்கு சமம். இதெல்லாம் நிறைய ஆசீர்வாதங்கள் வந்து பரிபூரணம் அடைந்ததுனால நம்ம தேவனை என்ன பண்ணுறோம், மறுதளிச்சிடறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ரொம்ப கவனமாக கையாளணும். உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னா அதை உடனே எங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க? உடனே பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி பெருக்கிற சொல்லலை. நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக எப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க யோசிங்க. எத்தனையோ கிராமங்களில் இன்னும் சபைகள் இல்லை. யோசிங்க, நான் என்ன பண்ண போகிறேன்? நிறைய பேருக்கு பயம் என்ன தெரியுமா? என் பிள்ளைங்க எதிர்காலத்துக்காக நான் வச்சுருக்கிறேன், நான் அந்த சொத்தை இன்னும் கொஞ்சம் வாங்குகிறேன், இன்னும் கொஞ்சம் சொத்து, இன்னும் கொஞ்சம் ஒரு லேண்டை வாங்கலாம், இன்னும் ஏதாவது பண்ணலாம், இன்னும் எப்படி பணம் சம்பாதிக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, கவனம் கவனம். நம்ம இன்றைக்கி ஆண்டவருக்காக எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்காக எப்படி வேலை செய்ய போகிறோம், இதில் கவனம் வைங்க. ஆண்டவருக்காக நீங்கள் எப்போதும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதுலேயும் கவனமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரா, நன்றி சொல்லுங்கள். அந்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி உள்ளவர்களாக நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். தேவனை மறுதளிக்கிறவங்கள பார்த்திங்கன்னா அந்த ஓஹோன்னு வாழ்ந்து அவங்க கடைசியில் நிறையா இஸ்ரவேலின் ராஜாக்களை பார்த்திங்கன்னா அவங்க பலப்பட்ட போது தேவனை தூஷித்தாங்க, தேவனை மறந்துட்டாங்க, தேவனுக்கு விரோதமாக எழுந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் காரணம். இன்றைக்கி நம்ம தேவனை மறுதளிக்கிற கூட்டத்தில் இருக்கிறோமா? மறுதளிச்சிடாதீங்க. வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தின் 8வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். இந்த வசனத்தை இன்னைக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3:8. ஒரு நாளும் சாவே வந்தாலும் மறுதளிக்காமல் தேவனுக்காக வாழ்வோம். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, எப்போதும் நாங்கள் தேவனை பிரியப்படுத்தி உம்மை மறுதளிக்காமல் எங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் உம்மை வெளிப்படுத்துகிறவர்களாக வாழ உதவி செய்யும். நாங்கள் ஆசீர்வாதங்களை கண்டு உங்களை விட்டுறக்கூடாது ஆண்டவரே. பயத்தின் நிமித்தமாய் உங்களை நாங்கள் விட்டுறக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் நன்றி அறிவு அற்றவர்களாக வாழ்ந்து நாங்கள் உங்களை ஆண்டவரே மறுதளிச்சிடக்கூடாது. கவனமாய் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓடி முடிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.